ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹேமா சமையல். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி காளான் எடுத்திருக்கேன். காளான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணியில் டிப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுறதுனால நம்ம இந்த மாதிரி சேஃபாக இருக்கிறது நல்லது. காளானை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிச்சம் நான் காளான் வச்சுருக்கேன். ஏன்னா 65 பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலம், லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி டப்பாவில் வீட்டில் இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனோடனே நம்ம இந்த பட்டை வகை எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்றா ஜாமான்களை ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம சேனலில் காளான் 65 வீடியோ இருக்குது. காளான் 65 வீடியோ அதிகமான வியூஸ் போயிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு நீங்கள் காளான் 65 பண்ணணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு, தக்காளி வதங்கியாச்சு. நல்லா வதங்கி வந்துகிட்டு இருக்கும்போது தக்காளி நல்ல மைய அரைஞ்சோடனே நம்ம என்ன செய்யணும், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம அடுத்து காளானை சேர்க்க போகிறோம். காளான் போட்டு நல்லா சுருளை வதங்கணும். சுருளை வதங்கினோடனே நம்ம அடுத்து தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு மசால் ஜாமான் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கிளறி இறக்கிற வேண்டியதான். மசால் ஜாமானும் போட்டேன், தேங்காயும் போட்டேன். நல்லா கிளறிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். காளான் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மணமான காளான் கிரேவி ரெடி. நான் வேறு ஒரு பேனுக்கு இதை மாற்றிட்டேன். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. பூரிக்கு, சாதத்துக்கு சுவையான காளான் கிரேவி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட்.